கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தின் இறுதியில் இருக்கிறோம். இந்த பாஸ்கா காலம் முழுவதும் நாம் கேட்கின்ற இறை வார்த்தைகள், திருத்தூதர் பணிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாசல்ஸ், செயல்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் எவ்வாறு இருந்தது என்பதை எண்பிக்கின்றது. அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருந்தது. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். நகரத்தார் அனைவரும், இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்ற பின்புலம், த பேக்ரவுண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் டுடே என்னென்றா, பிசிதியாவில் இருக்கின்ற அந்தியோக்கியா நகரம் அந்த காலத்திலே மிகவும் வளமை பெற்ற நகரமாக, செழிப்பான நகரமாக, எல்லோரையும் ஈர்க்கின்ற ஒரு நகரமாக, எல்லா தரப்பு மக்களும் ஈர்க்கின்ற நகரமாக இருந்தது அந்தியோக்கியா. சென்ற வாரத்தில் நாம் கேட்டோம், அந்தியோக்கியாவில் தான் முதலாக கிறிஸ்தவர்கள் அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பின்பற்றியவர்கள், கிறிஸ்துவனுடைய சீடர்களால் அவர்கள் முதல் முறையாக அழைக்கப்பட்டார்கள். தொடக்க காலத்தினுடைய முதல் திரு அவை, முதல் சபை. அங்குதான் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதனால் ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் அங்கே கூடி வந்தார்கள் என்றால், அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவின் மீது ஈர்ப்பு கொண்ட மக்கள் அங்கே வந்திருந்தார்கள். இந்த நகரம் எப்படி உருவானது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்படின்னா 2000 நம்ம 2000 இருக்கின்றோம். இதுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக த கிரேட் அலெக்சாண்டருடைய சீடர்களில் சக்சஸரில் ஒருத்தரால் இந்த நகரம் உண்டாக்கப்பட்டது. அதற்கு முன்பாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதி எல்லாமே ரோமானியர்களுடைய காலனியாக, ஆதிக்கத்தின் கீழ், ரோமானியர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. உலகத்திலேயே மிக நீண்ட பேரரசு ரோமானிய பேரரசு. ஏறக்குறைய 300 ஆண்டுகள் நாம் ஆங்கிலேயர்களால் ஆட்சி செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த ரோமானிய பேரரசின் கீழ்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ இஸ்ரேல் அப்போது பாலஸ்தீன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதற்கு முன்பாக கிரேக்க ஆதிக்கம் இருந்ததனால்தான் கிரேக்கத்திலே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. இந்த கலாச்சார பின்னணியோடு நாம் பார்க்கின்ற போது, அந்த ரோமானிய ஆதிக்கத்தில் இருந்ததனாலே, கிரேக்க கலாச்சாரத்தினுடைய ஆதிக்கம் இருந்ததனால், இந்த அந்தியோக்கியா நகரம் அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய வாணிப தலமாக இருந்தது. இங்கிருந்து எந்த பகுதிக்கும் செல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பன்னாட்டு தலமாக இந்த அந்தியோக்கியா இருந்ததனால், பல நாடுகளிலிருந்தும் பல இடங்களிலிருந்து மக்கள் இங்கே குடியேறியிருந்தார்கள். இங்கே குடியேறியிருந்தவர்களுடைய பார்த்தால் கிரேக்கர்கள், என கிரேக்கத்தினுடைய ஆதிக்கம், எபிரேயர்கள், ஜூஸ், யூதர்கள், ரோமானியர்கள், என ரோமானியர்களுடைய ஆட்சியில் இருக்கின்றது. எனவே இந்த 3 இன மக்களும் அங்கே இருக்கின்றார்கள். இந்த 3 கலாச்சாரத்தினுடைய தாக்கம் அங்கே இருக்கின்றது. பணக்காரர்கள் இருக்கின்றார்கள். அதனால தான் இங்கே போய் வீடு பிடிக்கிறதுக்கு, அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வீடு வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் செல்வார்களாம். அந்தளவுக்கு இட் வாஸ் அட்ராக்டிவ் சிட்டி அட் த டைம் ஆஃப் ஜீசஸ். அப்போது எல்லாரும் வந்ததுனால பயங்கரமான ஒரு பெரிய கலாச்சாரம். இந்த காலகட்டத்தில் தான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய அறிமுகம் எல்லோருக்கும் செல்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கின்றார்கள். அதிலே அதிகமாக இந்த கிறிஸ்தவ மதத்தை, கிறிஸ்தவ நெறியை கூட்டமாக வந்தவங்க யாருன்னு கேட்டால் விவிலிய அறிஞர்கள் சொல்வது பெண்கள், எலீட் விமன். எலீட் விமன்னா பணக்கார பெண்கள். அப்போது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அதே நேரத்தில் யூத சமூகத்தில் இந்த அறநெறி வாழ்க்கை, மாரல் லைஃப், குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் கட்டுக்கோப்பான ஒன்று. எனவே பல கலாச்சார மக்கள் அங்கு வந்ததுனால அந்த குடும்பத்தில் பிளவு ஏற்பட ஆரம்பிக்கிறது. த மேரேஜ் இஸ் புரோக்கன் அவுட். நிறையா பெண்கள் விதவைகள். ஏன்னா பல கலாச்சாரம், யூத கலாச்சாரம், ரோமானிய கலாச்சாரம், பிறகு கிரேக்க கலாச்சாரம். அப்போ நிறைய பெண்கள் விதவைகளாக இருக்கின்றார்கள். விதவைகள் என்றால் பணக்கார விதவைகள் இருக்கின்றார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் இயேசுவினுடைய சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்தது அவர்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது, ரொம்ப ஈர்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டம் ஈர்ப்பு மட்டுமல்ல, அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்ததுனால் கூட்டம் அதிகமாயிடுச்சு. அவர்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த வார்த்தை பாருங்கள், மக்கள் திரளை கண்ட யூதர்கள். ஏன்னா இவ்வளோ பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது எல்லாரும் போகிறாங்களே, அவரை பின்பற்றிட்டு போகிறாங்களே, இப்படியே விட்டால் எல்லாரும் அவர் பின்னாடியே போயிடுவாங்க, நாமும் நம்முடைய இனம் முழுவதும் அழிந்து விடுவோம். எனவே நாம் ஒருவருக்காக இயேசு இறப்பது என்று தலைமை குருக்களும் யூதர்களும் முடிவு பண்ணாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். 3 நாட்களுக்கு பிறகு உயிர் தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உலகிலே இருந்த பொழுது என்னென்ன அதிசயங்களை, அற்புதங்களை செய்தாரோ அதே புதுமைகளை சீடர்கள் செய்கின்றார்கள். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை. ஓடி ஒளிந்தவர்கள், மறுதளித்தவர்கள், கதவை பூட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு, இயேசுவினுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு தைரியமாக போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தைரியமாக போதிக்க ஆரம்பித்த உடனே கூட்டம் அதிகமாகிடுச்சு. இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு முதல்ல இந்த ஜியோகிராஃபி, இயேசுனார் எங்கே இருந்தார்? நாசரேத்தில் இருந்தார், கப்பர்நகூமில் இருந்தார், ஜெரிக்கோவில் இருந்தார், எருசலேமில் இருந்தார். உயிர்ப்புக்கு பிறகு பவுண்ட்ரி அவுட் ஆயிட்டு, அந்த எல்லையை தாண்டி மக்கள் எல்லா இடத்துலேருந்து வந்து ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தோன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. அப்போ பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்த. தே ஆர் இன்சல்டிங் ஹிம். ஆண்டவர் இயேசுவை பற்றி இவர்கள் போதித்ததை பார்த்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? இன்சல்ட் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க. இதுவரைக்கும் பயந்திருந்தவர்கள் பவுலும் பவுனபாவும் துணிவுடன் தைரியமாக அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டி இருந்தது. ஏன்னா நீங்கள் யூதர்கள், கடவுள் ஆண்டவருடைய அந்த மீட்பு உங்களுக்கு தான் வந்துச்சு. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி அதை கேட்காம நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் தீர்ப்பிட்டு கொண்டீர்கள். அதனால் போங்கடா, நாங்கள் பிற இனத்தாடம் செல்கிறோம். யார் யார் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் இறை வார்த்தைக்கு செவிமடுக்கின்றார்களோ அங்கே நாங்கள் போகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்காக நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். பவுலடியார் யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களோ அவங்கள ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலைமைச் சங்கத்திலிருந்து லெட்ரு வாங்கிட்டு போனார். தார்சஸ் நகரில் ஆண்டவர் காட்சி கொடுத்து, நீ துன்புறுத்தும் இயேசுதான் நான் என்று சொன்னவுடன் இப்போது அவர் யூதர்கள் அல்லாதவர்களுடைய சீடர்களாக, பாதுகாவலராக மாறி அவர்களுக்கு அவர் ஒளியாக விரும்புகிறார். என்ன கடவுள் இவங்களுக்காக போக வச்சிருக்கிறாரு. இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த பிற இன தி ஜென்டைல்ஸ், தே ஆர் நாட் ஜூஸ். அப்போ அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ஆண்டவர் அந்த மீட்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் போற்றுகின்றார்கள், புகழுகின்றார்கள். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. இப்போது கூட்டம் அதிகமாகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த யூதர்கள் தலைமைச் சங்கத்தார்
கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும், நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரிச் விடோஸ், த எலிட் விடோஸ், இந்த பணக்கார விதவை பெண்கள், அவர்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும், த ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸ். ஏன்னா அந்தியோக்கியாங்கிறது பயங்கரமான ஒரு வளமான சிட்டி, நல்ல வளர்ப்புற்ற நகரம், மும்பை சென்னை போல் எல்லா வசதியும் உள்ள நகரம், அட்ராக்டிவ் சிட்டி. அதனால் என்ன பண்ணாங்க, முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு, அவங்கள தூண்டிவிட்டு இவர்களை கஷ்டப்படுத்துகிறபடி கேட்குறாங்க, துரத்தி விட்டார்கள். ஆனால் அப்போ தான் பவுலடியார் கோவப்படுறார், போங்கடா நீங்களும் உங்களுடைய கலாச்சாரம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு அடுத்த ஊருக்கு போனாங்க. இது எதை சொல்லுகிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்படுகின்ற போது, கடவுளுடைய வார்த்தை விதைக்கப்படுகின்ற போது, கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரால் நாம் ஆட்கொள்ளப்படாமல், ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்படாமல் இருக்கின்ற போது, இதே வார்த்தை தான் அம்பு மாறி நமக்கு வரும். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கடவுளுடைய வார்த்தையை கேட்காமல் இருக்கின்ற போது இதுதான் நமக்கு நடக்கும். என்ன பண்ணாங்க, அங்கே உதறிட்டு இக்கோனியாவுக்கு போகிறாங்க. சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். தூய ஆவி தரும் மகிழ்ச்சி என்ற தலைப்பை எங்கே போட்டிருக்கோம். ஆண்டவருடைய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். தூய ஆவியினுடைய வல்லமையால் அவர்கள் நிரம்பி இருந்தார்கள். காரணம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக துன்பப்படுவதற்கு, சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பேன். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார்கள். நினைத்தார்கள், ஆண்டவர் இயேசுவை கொக்கத்தை அடக்கிட்டோம், இவர் எங்கே காலி பண்ணிட்டோம், இனிமே இந்த மதம் இருக்காது என்று அவர்கள் எச்சரித்தார்கள், கொக்கரித்தார்கள். ஆண்டவர் இயேசு ஆவியாக அவர்களோடு கூட இருந்தார். அப்போ ஆவியின் வல்லமையால் நிறைக்கப்பட்ட அவர்களிடத்திலே மகிழ்ச்சி இருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் மத்திய கால பகுதியில் ஏறக்குறைய 1000ஆவது அந்த காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான, ஐரோப்பியாவிலே ஒரு பெரிய கொள்ளை நோய், பேண்டமிக் போல், நம்ம கொரோனாவை போல பயங்கரமான கொள்ளை நோய், கொத்து கொத்தாக மக்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் அந்த இடத்தை விட்டு பல பேருக்கு வேலை தேடி போகிற மாதிரி புறப்பட்டு தங்களே காப்பாற்றிக் கொள்வதாக சென்று கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஊரை விட்டு போனாங்க. அப்போ ஒரு வீட்டில் உள்ள அப்பா அம்மா தங்களுடைய கிளம்பிக்கிட்டு இருக்கிறப்ப தன்னுடைய ஒரே மகனை பார்த்து கூப்பிட்றாரு, வாப்பா போயிடுவோம், நம்ம இங்கே இருந்தால் நாமும் இங்கு பிழைப்பது கஷ்டம் என்று சொல்லி அந்த ஒரே மகனை அழைத்தார்கள். நீங்கள் போங்க, நான் வரமாட்டேன் என்று சொன்னான் அவன். சரி என்று அவனை விட்டு அவர்கள் புறப்பட்டு அவர்கள் போய்விட்டார்கள். கொள்ளை நோய் குறைந்த பாடில்லை. ஆனால் இந்த இளைஞன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையினாலே தான் மட்டுமல்லாமல் அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்தான். கடைசி வரை அவனுக்கு எதுவுமே ஆகலை. உயிருக்கு பயந்து ஓடிய தன்னுடைய பெற்றோர், ஆனால் ஆண்டவர் மீது, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு, நான் கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசுனுடைய வல்லமை, இயேசுனுடைய ஆற்றல், இயேசுனுடைய சக்தி என்னுள் இருக்கிறது என்று அந்த இளைஞன் அங்கு தங்கி அந்த கொலை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்து மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தான் என்பது வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. எனவே பாஸ்கா காலத்தினுடைய 4ஆம் இருக்கின்ற நாம், இயேசுனுடைய சூடர்கள் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். அன்னையுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கின்ற நாம் அதே கிறிஸ்துவின் ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்ற போது எத்தகைய தடைகள், எத்தகைய சவால்கள், எத்தகைய எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் இணைந்து வாழ்கின்ற போது, இந்த நற்செய்தியில் சொன்ன பிலிப்புக்கு சொன்ன வார்த்தை, எப்பா நானும் என்னுடைய தந்தையும், நீ என்ன கண்டா என்னுடைய தந்தையை கண்டது மாதிரி நான் அவளது செல்லாற்று என்று சொன்னது போல, ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார், தந்தை அவர்கள் இருக்கிறார் என்பதை நற்செய்தி எடுத்து காட்டுவதை போல ஆண்டவருடைய ஆவி நம்மோடு கூட இருக்கும். அத்தகைய வல்லமையான காரியங்கள் நமக்கு நடக்க இறைவனிடத்திலே இணைந்து தொடர்ந்து இப்பலியில் ஜெபிப்போம்.